அதாவது போன முந்த ஆட்சி கால 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் வந்து குற்ற சம்பவங்கள் நடக்கிறதோ அந்த அனைத்து குற்ற சம்பவங்களும் மறைக்கப்பட்டதான் பார்த்திருக்கோம். அண்ணா யூனிவர்சிட்டியிலே விஷயத்துல என்னாச்சு, ஒரு வாரம் கடுமையான போராட்டம் நடந்த பிறகுதான் அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு ஒழுங்கான ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டதான். அதே மாதிரி முகப்பேர்ல ஒரு சிறுமி வந்து பாலியல் குற்றம் செய்யப்பட்ட பொழுது அதுவும் வந்து ஹைகோர்ட் தலையிட்டு சிபிஐ விசாரணை உத்தரவிட்ட பிறகு நடந்துச்சு. இதுக்கு முந்தைய ஆட்சி காலத்துல வந்து ஒவ்வொரு இடத்துலயும் அவங்க வந்து குற்ற சம்பவங்கள் மறைக்கும் வேலையில செஞ்சாங்க. எங்கேயுமே ஒழுங்கான வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. ஆனால் இப்பொழுது முதல்வர் தெளிவாக சொல்லியிருக்கிறார், எந்த குற்ற சம்பவம் நடந்தாலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். யார் செய்தாலும் அவர் மீது எந்த தயவுதாட்சியம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். கடுமையான அவர் மீது நடவடிக்கை எடுத்து அந்த சம்பவங்களுக்கான யார் தொடர்பு அனைவரும் கைது செய்யப்படும் என்ன தெளிவாக அறிக்கை கொடுக்கப்பட்டதுக்கு எல்லா இடத்துலையும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. ஏதாவது ஒரு இடத்துல ப்ரொசீஜர் மிஸ்டேக் சொல்லுங்க. அண்ணா நகர் சிறுமி விஷயத்தில் என்னாச்சு, ஒரு வாரமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க. ஒரு வாரமா பத்திரிகை எல்லாம் சொல்லி அப்புறம் உயர்நீதிமன்றம் தலையிட்டு தான் அந்த சிறுமிக்கு நியாயம் கிடைச்சது. அண்ணா யூனிவர்சிட்டி என்னாச்சுன்னு தெரியும். இங்க ஏதாவது இடத்துல ப்ரொசீஜரல் மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லுங்க. குற்ற சம்பவங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் தனிப்பட்ட காரணங்களால் குற்ற சம்பவம் நடக்குது. ஆனால் இங்க அரசு எப்படி அதை நடத்துதுன்னு சொல்லிதான் நீங்க பார்க்கணும். தமிழகம் முழுவதும் கம்பாரிசன் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா குற்ற சம்பவங்கள் தனிப்பட்ட குற்ற சம்பவங்கள் எல்லாம் இருக்குதான் செய்யுது. அதை கண்ட்ரோல் செய்யற வேலையில தான் நடந்துட்டு இருக்கோம். இது எல்லா இடத்துலயும் வந்து அதிகாரிகள் அதனால தான் தேவையான இடத்துல யார் இருந்தால் பொருத்தமா இருக்கும்னு அதிகாரிகள் மாற்றங்கள் செய்யப்பட்டு வருது. முதல்வர் தினந்தோறும் எந்த அதிகாரி எங்க இருந்தால் அந்த இடத்துல குற்ற சம்பவம் குறைக்கப்படும் மாற்றம் செய்யப்பட்டு வராங்க. குற்ற சம்பவங்கள் நடைபெற்றாலும் அதை எப்படி அரசு கையாளுதுன்னு பார்க்கணும். அதே நேரத்தில் இந்த அரசு வந்து எதையும் மூடி மறைக்கவில்லை. போன அரசு மாதிரி எதையும் மூடி மறைக்கவில்லை. எல்லாம் தெளிவாக உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுது. எங்கேயுமே தயவுதாட்சம் இல்லை, எந்த அரசியல் குறுக்கிடும் இல்லை. யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க சொல்லி முதல்வருடைய உத்தரவு. குற்றங்களை தடுக்கிறதுக்கான வழிமுறையை தேடாம குற்றம் நடந்த பிறகு நான் தண்டனை வாங்கி தருவேன். குற்றங்களை தடுப்பதற்கு என்னென்ன மாதிரியான குற்றங்கள் இருக்கு, தனிப்பட்ட காரணங்களா இப்ப நீங்க எடுத்த அனைத்து கொலைகளையும் பாத்தீங்கன்னா குற்றங்கள் இல்ல இதுல பாத்தீங்கன்னா குற்ற சம்பவங்கள்ல தனிப்பட்ட காரணங்களா நடக்கும் உணர்ச்சி வசப்பட்டு நடக்கக்கூடிய குற்றங்களுக்கு எப்படியாக நம்ம டீல் பண்ண முடியும். அதே நேரத்தில் வேற சமுதாய ரீதியாக வேற ஏதாவது ரீதியாக என்ன நடக்குன்னு பார்க்கணும். சோ இதெல்லாம் பாகுபடுத்தி அதற்கு தேவையான அளவு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதை முழு வீச்சில் முதல்ல செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஏன்னா பெண்கள் மீதான குற்றங்களுக்கு நம்ம வந்து சிங்கப்பெண் திட்டம் கொண்டு வந்து ஒரு வாரம் நம்ம லான்ச் பண்ணி ஒரு வாரம் ஆச்சு. இதை நம்ம இன்னும் பெருசாக்குறது தான் நம்மளுடைய முதல்வருடைய பிளான். ஸோ இதை பெருசாக்கணும், அவங்களுக்கு தேவையான நவீன கருவியை வாங்கிட்டு இந்த டீம் ஸ்டெபிலைஸ் ஆவாங்க. இதுக்கு ப்ரையாரிட்டி, அதாவது பெண்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து குற்றங்களும் ப்ரையாரிட்டி இருக்கும். இவங்க டெக்னிக்கல் ரீதியாக இவங்களுக்கு வந்து ஒரு ஆப் எல்லாம் கொண்டு வந்து அவங்களை வந்து மேலும் மாடர்னைஸ் பண்ணணும். ஸோ எல்லா இடத்துல அவங்க உடனே அட்டன் பண்றதுக்கான இது வேணும். ஸோ இப்போ திட்டங்கள் துவங்கப்பட்டிருக்கு. உடனடியாக இது எல்லாத்தையும் ஸ்டெபிலைஸ் பண்ணப்படும். கண்டிப்பாக காலப்போக்கில் எந்தெந்த இடத்துலாம் வந்து சமூக ரீதியாக நடக்கப்படும் அனைத்து குற்றங்களையும் தடுப்பதற்கும் குறைப்பதற்கும் அரசாங்கம் முழு வீச்சில் நடவடிக்கை எடுக்கும். அதே தனிப்பட்ட காரணங்கள் நடக்கும் குற்றங்களுக்கு எல்லாவற்றுக்கும் தேவையான நடவடிக்கைகள் எங்கேயும் பாரபட்சம் இல்லாமல் எந்த இதுவும் இல்லாமல் கண்டிப்பாக நடவடிக்கை தேவையான அதிகாரங்கள் தேவையான வாகனங்கள் தேவையான அனைத்து உபகரணங்கள் அனைத்தும் கொடுக்கப்பட்டிருக்கு. இது என்ன என்ஹான்ஸ் பண்ணப்படும். எங்கேயுமே வந்து கண்டிப்பா இது இன்னும் பெரிய லெவலில் என்ஹான்ஸ் பண்ணப்படும். அந்த சிங்கப்பெண் படைக்கு தேவையான விஷயம் என்ஹான்ஸ் பண்ணப்படும்.